லிமிடெட் ஆஃபர் அல்முசாயினி எக்ஸ்சேஞ்ச் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, அதே போல் 100 தினார் அதாவது 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 995 ரூபாய் கொடுக்குறாங்க. இது லிமிடெட் ஆஃபர் தான். எந்த நேரத்தில் வேண்டாலும் இந்த ஆஃபர் தூக்கலாம். அல்முசாயினி எக்ஸ்சேஞ்சில் நவ் அவைலபிள். 10 மணி வரைக்கும் அவங்களுடைய பிரான்ச்சஸ், மெஷின்கள் கூட அவைலபிளில் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். எங்கே போயிட்டுருக்குது நாடு? என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், என்ன காரணமாக இருந்தாலும், ஏன் இந்த மாதிரியான முடிவை எடுக்கணும்? அம்பலாங்கொட பகுதிகளில் தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்குது. தன்னுடைய விசி ஹத்திரஹவரதி, அதாவது 24 வயது தன்னுடைய குழந்தையை கொன்றுவிட்டு தன் 24 வயதுடைய பெண் ஒருவர் தனது 5 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்த பின்னர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நான் கார்ட்டூன் ரியாக்ஷனில் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா இதை போட முடியலை. இதில் நீ என்ன நோக்கத்தில் சின்ன பையனோட கருத்து வேண்டினாய்? உங்கள் பிள்ளைங்களை கெட்ட விஷயங்களில் ஈடுபடுத்தாதீங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற கதை எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் அழுத்தத்தில் இருந்தால் ஊர் கோவில் பெரியவங்களோட சொல்லுங்கள். இல்லைன்னா போலீஸில் போய் முறைப்பாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி தயவு செய்து பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் முட்டாள்தனமான செயல். இது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு தகவல் தான். இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் கூட நம்ம பார்த்தோம். இந்தியாவில் தன்னுடைய குழந்தைய கொண்டுட்டு தானும் செத்துருக்கிறாரு ஒரு தந்தை. அதுவும் நடந்திருக்குது இந்தியாவில். அதே மாதிரி 3 குழந்தைகள், அம்மா ஓடி போயிட்டான்றதால 3 குழந்தைகளை கழுத்தை வெட்டி போட்டுட்டு தந்தையும் போய் சரண்டர் ஆகியிருந்தார் போலீஸில். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழலில் இலங்கையிலும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது. மிகவும் வேதனையாக இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதிரி முடிவுகள் எடுக்காதீங்க. அடுத்தது சரி, அது உங்களோட இஷ்டம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. குழந்தைகளை விட்டுருங்க. அதுங்களுக்குன்ற ஒரு லைஃப் இருக்குது, அது வாழ்ந்துட்டு போகட்டும். ஆண் பெண் பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பூனை உச்சா போயுது வண்டியில். தயவு செய்து இந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. அம்பலாங்கோட பகுதிகளில் நடந்த சம்பவமாக இது இலங்கையில். முடிஞ்ச வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அன்பார்ந்த உறவுகளை, இதெல்லாம் தவறான முடிவு. சிந்தித்து செயல்படுங்க.